ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கால் மாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ரெக்னென்சி மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரீசனே இல்லாமல் சொல்லுவாங்க. அது எதுக்கு ஏன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளும் அதை செய்வோம். அந்த மாதிரி எனக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் பீட், குழந்தையோட ஹார்ட் பீட் வந்துட்டு குறைஞ்சி இருந்தால் ஆம்பளை பிள்ளைனும், அதிகமாக இருந்தால் வந்து பொம்பளை பிள்ளைனும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு என் பாப்பாவோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது கேட்கும்போது சொல்லுவாங்க இது வந்து பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போஸ்டீரியர் ஆன்டீரியர் அதை வச்சும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு போஸ்டீரியராக இருந்தால் பையன், ஆன்டீரியராக இருந்தால் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதாவது ரைட் சைடில் இருந்தால் பையன், லெஃப்ட் சைடில் இருந்தால் பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல. கூகுளில் நம்ம வந்து யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்தா கூட சில டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்துட்டு 120லேருந்து 180 வரைக்கும் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே காமன். சில பேருக்கு 80% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு கம்மியாக இருந்தால் வந்து ஆண் குழந்தைன்றது, அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைன்றது சாத்தியமாகுது. சில பேருக்கு அது சாத்தியமாகல. சில பேருக்கு அதிகமாக இருந்தால் கூட ஆண் குழந்தை பிறக்குது. அதே மாதிரி ஆன்டீரியராக இருந்தாலும் ஆண் குழந்தை பிறக்குது, போஸ்டீரியராக இருந்தாலும் பெண் குழந்தை பிறக்குது. எனக்கும் போஸ்டீரியர் தான். இது வந்து எனக்கு மித்தாக தான் தெரியுது. இதில் வந்து எந்த ஒரு ப்ரூஃபான விஷயமும் இல்லை. சில பேருக்கு அது நடக்குது, சில பேருக்கு அது நடக்கலை. இது வந்து ஒரு மித்து தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புது ட்ரெஸ் வந்துட்டு போடக்கூடாது. ப்ரெக்னென்சி டைமில் வந்து புது ட்ரெஸ்ஸுங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு இது சொல்கிறாங்கன்னே எனக்கு இப்போ வரையும் தெரியல. புதுசாக சாரீ வாங்கினா கூட யாருன்னா கட்டிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தைங்களுக்காவது கட்டிட்டு நீ கட்டிக்கணும், இல்லைன்னா கசக்கிட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அதை பண்ணேன். ஆனால் ஏன் அது சொல்கிறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்துட்டு துணி வந்துட்டு பிரிக்கக்கூடாது, தையல் பிரிக்கக்கூடாது, தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்கு தைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மெஷினில் வந்து கால் வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு அடி வயிற்றுல குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எதனா ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். பட் தையல் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய மித்து. ஜெனட்டிக்காக நம்மளுக்கு என்ன கலர் வருமோ அதுதான் வரும். குங்குமப்பூ சாப்பிட்டா தான் கலர் வரும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய மித்து. இது நானும் சாப்பிட்டேன். குங்குமப்பூ வந்துட்டு இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுமா, நம்மளுக்கு வந்துட்டு கலரெல்லாம் வந்து அது கொடுக்காமா. நம்ம நார்மலாக சாப்பிட்டா நம்ம வேணால் கலர் ஆகலாம், குழந்தைக்கு கலர் பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய மித்து. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஜென்ஸை வந்து ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா பாய்ஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு ஹேர் வளர்க்கணும், தாடி வளர்க்கணும், ஹேர் கட் பண்ணக்கூடாது. நம்மளும் ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு இதை பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹேர் கட் பண்ணுறது, தாடி ட்ரிம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இந்த 2 மாதம் இல்லாமல் இந்த 3 மந்த்து 5 மந்த் 7 மந்த் அந்த மாதிரி டைம்லலாம் நான் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது தாடி ட்ரிம் பண்ணுறது, அந்த மாதிரி ஹேர் லைட்டாக கட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கூட பண்ணார். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு விபரீதமும் நடக்கலை. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, முடி வளர்க்கணும், வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்துட்டு வாசப்படியில் உட்காரக்கூடாது, படிக்கட்டில் உட்காரக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னே தெரியல. அப்படி உட்காந்தா குழந்தை தலை பெருசாகிடுமா, அப்படி நம்ம வாசலில் உட்கார்றதுனால குழந்தை தலை எப்படி பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் வந்து கொரோனா டைம், நான் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது லாக்டவுன் டைமு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாசல்லே தான் உட்காந்துட்டு இருந்தேன். தாய்பாஸ் விளையாடிட்டு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வாசலில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். வாசப்படி வாசலில் அந்த மாதிரி தான் நாங்கள் உட்காந்து, படிக்கட்டில் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்தோம். பாப்பா தலையெல்லாம் பெருசாலாம் ஆகலை, நல்லா தான் பிறந்தது. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதுவும் எனக்கு வந்து தெரியாத விஷயம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கும் நடந்திருந்தால் இதெல்லாம் வந்து
எனக்கு நடந்தது. எனக்கு சிலதெல்லாம் வந்து இன்னும் ஞாபகம் வரல. நிறைய விஷயங்கள் இருக்குது. கோயிலுங்களுக்கு போகக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மந்த் ஆனதும் கோயிலுங்களுக்கு போகக்கூடாது. அது எதனா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது ரொம்ப 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 எனக்கு ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருந்தது. அந்த டைமில் நான் வந்து ஃபுல் ப்ரெக்னென்சிக்கும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். என் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை, எனக்கும் ஒன்றுமே ஆகலை. நல்ல மாதிரியாக நார்மல் டெலிவரி ஆச்சு. ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்கன்னே எனக்கு எங்கள் பாட்டிலாம் என்னை அப்படி திட்டுவாங்க. கோயிலுக்கே போகக்கூடாது, ஏன் கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுவாங்க. அம்மன் கோயில், இந்த அங்காளம்மன் கோயில், காளி கோயிலுக்கெலாம் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப திட்டினாங்க என்னை. அதுவும் அந்த ஒரு 6 மந்த் தாண்டினதுக்கப்புறம் கோயிலுக்கெலாம் நீ போகவே கூடாது அப்படியே சொல்லிட்டாங்க. நான் அவங்க பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. நான் ஃப்ரைடே வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதுவும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டியில் போகக்கூடாது. அது வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு சேஃப்டியான விஷயங்கள் தான். ஆனால் நம்ம சேஃப்டியாக போகிறது வர்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஓகேவாக இருக்கும். சில விபரீதங்கள் நடக்கும், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து நான் மித்துன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து நம்ம சேஃப்டியாக போகிறது வர்றதில் தான் நம்மளுக்கு இருக்குது. வண்டியிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் மித்து தான். கொஞ்சம் தான். ஏன்னா வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் அது சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதனால் இது கொஞ்சம் எனக்கு இது நடந்தது. உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், வேறு என்ன மாதிரி நம்ம ஃபேமிலிஸ்லலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து எனக்கு நடந்த விஷயங்கள். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. Kindly share and subscribe my channel. Thank you.